ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். இது கைக்குத்தல் அவலில் செஞ்ச கேசரி. இது நாட்டு அவல்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு, பேன் சூடானதும் 1 கப் அவல் போட்டு அதை நல்லா வறுக்கணும். வெறும் கடாயிலே வறுத்தா போதும், நெய்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் வாசம் வர அளவுக்கு ஏற்கனவே அது மணமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஆற வச்சு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது, ரவை மாதிரி அரைச்சிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றி நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் போட்டு செவந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு அதே அந்த நெய் அப்படியே இருக்கட்டும். அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் இருக்கட்டும், அப்படியே அதை தனியாக எடுக்க வேண்டாம். இந்த வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே 1 கப் அவல் எடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் அவலுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா மளன்னு கொதிச்சிடணும். அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவலே நாட்டு அவல், அதாவது கைக்குத்தல் அவல்ங்கிறதுனால சிகப்பரிசி மாதிரி அது கொஞ்சம் கலராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இஷ்டம் தான், அது சாய்ஸ் தான், ஆப்ஷனல் தான். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் பண்ணி வச்சுருக்க அவலை போட்டு கிளறுவோம். கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே கிளறுவோம். தண்ணி நல்லா வெந்துடும். இந்த தண்ணியிலையே நல்லா வெந்துடும். கொதிக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்துடும். நல்லா வெந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு 3/4 கப் வெல்லம் போதும். 1 கப் அவலுக்கு 3/4 கப் வெல்லம். ரொம்ப இனிப்பாக வேணுன்றவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருவோம், கட்டி விழாது. அவல் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சும்மா சாப்பிட கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். தண்ணிலாம் நல்லா பதமாக
வர வரைக்கும் கிளறுவோம். இப்போ நல்லா பதமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விடுவோம். நம்மளுக்கு தேவையான அளவு நெய் விட்டு நல்லா கிளறுவோம். நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெய் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். நெய் வந்து வாசனைக்காக கூட கொஞ்சம் விட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நான் அமுல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பசு நெய் வீடே மணக்குது. அவலுக்கே ஒரு வாசனை உண்டு. அந்த அவல் வந்து ரோஸ்ட் பண்ணி அது பொடிக்கும்போது அது ஒரு வாசனை, அதோட நெய் சேர்க்கும்போது இன்னும் வாசனை. இப்போது இந்த முந்திரி, ஏலக்காய்லாம் முந்திரி, ட்ரை கிரேப்ஸ்லாம் போட்டாச்சு. அது கூட பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது சர்க்கரையில் ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.